தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நீண்ட இடைவேளைக்கு பிறகு திரும்ப நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் நான் இருந்ததுனால தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. ஸோ அதுவும் நிறைய பேர் கேட்டிருங்க. ஜிப்மர் காரைக்கால் இது இல்லாமல் ஜிப்மர் புதுச்சேரியில் போன வருடம் 2024 எம்பிபிஎஸ் சீட்டு எந்த அளவுக்கு கட் ஆஃபில் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஜிப்மருக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே ஆல் இண்டியா கோட்டா வழியாக தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இதில் ஓவரால் இருக்கிற சீட்டில் இருந்து ஓவரால் த்ரூட் இந்தியா முழுக்க இருக்கிறவங்களுக்கு அட்மிஷனும், இது இல்லாமல் புதுச்சேரியை சார்ந்த மாணவர்களுக்குன்னு சொல்லி புதுச்சேரி கோட்டாக்கு சொல்லி தனியாக அந்த கட் ஆஃபும் தனியாகவே இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறதே புதுச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் எந்த அளவுக்கு கட் ஆஃபில் முடிஞ்சது, ஓவராலும் பாண்டிச்சேரி மாணவர்களுக்கும் சேர்த்து எந்த அளவுக்கு முடிஞ்சுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ காரைக்கால் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காரைக்காலை பற்றி டீட்டெயில் எடுத்துகிட்டு உங்களை நான் திரும்ப ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ ஜிப்மர் புதுச்சேரி அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்ஸ்டிடியூஷன். இதில் மிக முக்கியமாக இந்த மெடிக்கல் காலேஜில் நமக்கு ஒரு சீட்டு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கண்டிப்பாக எல்லாரும் நினைப்பாங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஒரு 14,000 15,000 அந்த ரேஞ்சுக்கு தான் ஃபீஸ் ஆனது வருது. இது நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் இயர் மட்டும். செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு ஒரு 6,000 6,500 அந்த ரேஞ்சுக்கு தான் ஃபீஸ் ஆனது வரும் ஜிப்மர் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றதுனால இது இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு நமக்கு சீட்டு கிடைச்சதுன்னா அது நல்ல ஒரு விஷயமா எல்லாருமே பார்ப்பாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பா ஸ்டேட்டா சென்ட்ரல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிப்மர்ல இருக்கிற சீட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த வகையில மிக முக்கியமான ஒரு இன்ஸ்டியூட்டா பார்க்கப்படுது. இந்த இன்ஸ்டியூட்ல நமக்கு எவ்வளவு சீட் ஓவராலா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ல 134 சீட் இருக்கும். இந்த 134 எம்பிபிஎஸ் சீட்டுக்குமே நமக்கு 48 சீட் நமக்கு ஓவராலா கிடைக்குது. இந்த 48 சீட்ல அத பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 48 சீட் நமக்கு கிடைக்கும். ஓவரால் இருக்கிறதுல அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 சீட். ஃபர்ஸ்ட் நான் ஓவரால்ல கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் இயர் இது லாஸ்ட் ரவுண்டு அன்ரிசர்வ்ட்ல 720க்கு 700 மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் சீட்டு கிடைச்சிருக்கு அன்ரிசர்வ் கேட்டகரியில. அதே போல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு 700 மதிப்பெண். அன்ரிசர்வ்டு 710, நான் 700ன்னு சொல்லிட்டேன். அன்ரிசர்வ்டு 710ல முடிஞ்சிருக்கு. எக்கனாமிக் இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்றோம், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இவங்களுக்கு 700 மதிப்பெண்ணும். அதே போல அதர் பேக்வர்ட் கிளாஸ் இவங்களுக்கு 701ல கட் ஆஃப் ஆனது முடிஞ்சிருக்கு. ஷெட்யூல் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் 700 மதிப்பெண்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஷெட்யூல் ட்ரைப் எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 676ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 400 பிளஸ் 450 பிளஸ் வந்தாவே எஸ்டி கேட்டகரிக்கோ எஸ்சி கேட்டகரிக்கோ நமக்கு சீட் ஆனது கிடைக்கும். ஆனது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றதுனால இது போட்டி ஓவரால் இந்தியாவுக்கு இருக்கிறதுனால போட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ அதனால ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த 3 கேட்டகரியுமே பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அதாவது கட் ஆஃப்ன்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். இது லாஸ்ட் இயர் கட் ஆஃப். அப்ப இந்த வருடத்துக்கு இதை விட நீங்க பிளஸ்ல இருக்கணும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்ததா பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு பாண்டிச்சேரி சீட் பாத்தீங்கன்னா ஒரு 48 சீட் ஒதுக்குவாங்க. இது பாண்டிச்சேரி கோட்டால பாண்டிச்சேரி ரெசிடென்டா இருக்கிற மாணவர்களுக்குன்னு புதுச்சேரியில இருக்கிற ஜிப்மர்ல கொடுக்குற சீட்டு 48. இந்த 48க்கு பாத்தீங்கன்னா 591 அன்ரிசர்வ்ட்ல முடிஞ்சிருக்கு லாஸ்ட் இயர். இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இவங்களுக்கு 536ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே பாண்டிச்சேரி மாணவர்களுக்கு. அதே போல ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் 636ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி கேட்டகரி 539, எஸ்டி கேட்டகரி 270லுமே க்ளோஸ் ஆயிருக்கு. இது பாண்டிச்சேரி மாணவர்களுக்கு. இது லாஸ்ட் இயர். அப்ப கிட்டத்தட்ட இது லாஸ்ட் இயர் கடைசி ரவுண்ட், லாஸ்ட் ரவுண்ட் நான் சொல்றது. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டும் செகண்ட் ரவுண்டும் கிடையாது, லாஸ்ட் ரவுண்ட். அப்போ கிட்டத்தட்ட நமக்கு இந்த வருடம் 2025க்கு புதுச்சேரி சேர்ந்த மாணவர்களுக்கு நீங்க ஒரு எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சீட்டு கிடைக்கணும்னா, இப்ப நான் சொன்ன மதிப்பெண்ல இருந்து மினிமம் குறைந்தபட்சம் ஒரு 50 மதிப்பெண்ணாவது நீங்க பிளஸ்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் மார்க்கா இருக்கும். ஸோ கட் ஆஃப் அப்படின்றது இப்போதைக்கு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. லாஸ்ட் இயர் என்ன இருந்ததோ அதை விட நீங்க பிளஸ்ல இருக்கணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே அமையும். கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஜிப்மர் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் தெரியும். கிட்டத்தட்ட 1956ல ஸ்டார்ட் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன். 64ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அப்கிரேட் பண்ணாங்க. அந்த பிஜிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அப்கிரேட் பண்ணாங்க. இன்னை வரையுமே ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூட்டா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ல நமக்கு சீட்டு கிடைக்கணும்னா நீங்க ஓவரால் இந்தியாவில இருந்த மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நம்ம பாண்டிச்சேரி சேர்ந்த மாணவர்களுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், உங்களுக்கு சீட்டு கிடைக்குன்னா இப்ப நான் சொன்ன மதிப்பெண்ணை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இதுல இருந்து பிளஸ்ல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதும்.
ஸோ இப்போ காரைக்கால் ஜிப்மர்ல இருக்கிற காரைக்கால் இன்ஸ்டிடியூஷன்ல காரைக்கால் மாணவர்களுக்கு எவ்வளோ சீட் இருக்கு? காரைக்கால்ல டோட்டலா ஒரு 61 சீட் கிட்ட இருக்கு. அதுல எந்த அளவு கட் ஆஃப்ல முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் அத பதிவு பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.